பெங்களூருவில் ஆர்சிபியினுடைய ஐபிஎல் இறுதி வெற்றி கொண்டாட்ட போராட்ட நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் தொடர் வெற்றி கொண்டாட்டம் அழிந்து போனது. கர்நாடக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் என்று முடிவெடுத்துள்ளது. பாமக இளைஞர் பிரிவின் தலைவராக முகுந்தனை நியமிப்பதில் ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே குழப்பம் உண்டாகி இன்று சென்னையில் இருவரும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI AI மற்றும் மெஷின் லேர்னிங் கண்டறிதலால் சாலை குறைபாடுகளை கண்டுபிடித்து பராமரிப்பு செய்கிறது. தமிழ்நாட்டில் 8400 கிலோமீட்டர் சாலை பாதைகளை இதில் இணைத்து மேற்கொள்வதாக அறிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரு நாளில் 391 புதிய தொற்று கண்டறியப்பட்டு இந்தியாவில் அடிக்கடி கொரோனா விதிமுறைகளை மீண்டும் கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. சென்னை மால்களில் 2 மணி நேர பார்க் செய்வதற்கான கட்டணம் 80 ரூபாய் கூடுதலாக உயர்ந்துள்ளது. இது திரையரங்க டிக்கெட்டிற்கு ஒப்பாக உள்ளது என்று மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் CPS திட்டத்தை நீக்கி பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் MK ஸ்டாலின் இதற்கான தீர்வெடுப்பார் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 10 முதல் 13 வரை IMD, குஜலூர், வேலூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களில் கனமழை என எச்சரிக்கை.